ரொம்ப நாளைக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்தாங்க இன்றைக்கி. மொட்டை மாடி பாருங்கள், எங்கள் வீட்டு மொட்டை மாடி பாருங்கள், எங்கள் அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா பாருங்கள், காலை நேரத்தில் போய் பசுமையான மேலே எவ்வளோ இந்த ஏரியா மக்களை பாருங்கள், அமைதியாக இருக்குது. பார்த்திங்களா, வெயில் ஏற ஏற பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டம் கூடி, இது வெயில் ஏற ஏற பார்த்திங்கன்னா சூடு ஏறிட்டு போகும். அப்புறம் மொட்டை மாடிக்கு போக முடியாது. மேலே வந்து என் ஃப்ரெண்டு வந்து செடி வச்சுருக்காங்க. இது எங்கள் செடி கிடையாது, என் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க, கீழே இருக்கிறாங்க, அவங்க வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லவங்க அவங்க. பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு செடியெல்லாம் டெய்லி போய் பார்க்கலாம் தான், நான் போக மாட்டேங்க, எப்பயாவது தான் போவேன். போய்ட்டு செடியெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்களும் பாவம் டெய்லி வந்து தண்ணி ஊற்றிட்டு. இன்றைக்கி நிறைய பூ பூத்துதான், ஒன்றும் இல்லை, பூ இல்லை இன்றைக்கி. இன்னும் சம்மரில் கொஞ்சம் குறவாக தான் பூ பூக்கும். சவுண்டு வருது, சாரி பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து மேலே போய்ட்டு பார்த்தா அவங்க டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க. இன்னும் வெயில் காலம் வேறு வந்துருச்சு, சொன்ன மாதிரி வெயில் வந்துருச்சா, இனிமேல் மக்கள் வந்து அவஸ்தைப்படுங்க. வந்துட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா பெரிய செடியெல்லாம் பார்த்துட்டு பூவெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம், பூ இல்லை. சும்மா ஸ்மெல் பண்ணுறதுக்காக ஒரு பூ எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இந்த துளசி செடி இருக்குது, ரெண்டு துளசி செடி எடுத்து வாயில் போட்டுக்குவேன். அப்படியே பார்த்துட்டு மொட்டை மாடி அப்படியே சுற்றி பார்த்துட்டு செடிகளோட கொஞ்சம் பேசுவோம். நானும் பேசுவேன், என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லியிருக்கேன், நீங்கள் டெய்லி பேசுங்கப்பா, நல்லது. செடிகள் வந்து கேட்கும், நம்ம மனக்குறைகளை மனப்பாரங்களை ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ல. எல்லாருக்கும் ஒரு மனுஷனாக பிறந்த நமக்கு எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இருக்க தாங்க செய்யும். அதுவும் நம்ம குடும்ப பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஆண்களுக்கும் இருக்கும், குடும்ப பெண்களுக்கும் நிறையாவே மன உளைச்சல், மனக்கவலைகள் நிறைய இருக்கும். எண்ணங்கள் வெளிப்படுத்த முடியாமல் சில எண்ணங்கள், வெளிப்படுத்தக்கூடிய சில எண்ணங்கள், ஆசாபாசங்கள் எல்லாருக்குமே எல்லாமே இருக்குங்க. அப்போ வந்து நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு எதுனா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா மேலே வாங்கப்பா, வந்து செடிக்கு தண்ணி ஊற்றும்போது செடிங்கிட்ட பேசுங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லோரும் நல்லா இருக்கு. நான் அது மாதிரி தாங்க பேசுவேன். எங்கள் பால்கனியில் இருக்கிற செடிங்கிட்ட தான் பேசுவேன். நல்லா இருக்கீங்களாப்பா, சந்தோஷமாக இருக்கீங்களா, சாப்பாடு போதுமா, வேறு எதுனா உடம்பு சரியாக சொல்லுங்கள், மருந்து எதுனா போடவா, இன்ஜெக்ஷன் போடவா. நம்ம கேட்குற குழந்தைய நம்ம எப்படி கேட்குறோம், அதேமாரி இந்த செடிகள்கிட்டே நம்ம பேசணுங்க. நல்லா இருக்கீங்களாப்பா, உடம்பு நல்லா இருக்கா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, வெயில் அதிகமாக இருக்கா, தாங்கலையா வெயில் உங்களுக்கு. ஏன்னா மனுஷனாகவே நமக்கே வெயில் தாங்கலை, பாவம் செடி கொடிகளை, ரொம்ப குட்டி குட்டி செடி கொடிகளை எப்படி சங்கு புஷ்பங்க அதனால் வந்துட்டு நல்லா இருங்க. சங்கு புஷ்பம் ஒரு 10 பூ இருந்துச்சு, கொஞ்சம் பறிச்சு அவங்க பாப்பாங்க வீடியோ என் ஃப்ரெண்டு. இருந்தாலும் 10 பூ சங்கு புஷ்பம் பூ வந்து 10 பறித்தேன். அப்புறம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் பார்த்துக்கிறாங்க இருக்கேன், டெய்லி போய் பேசுகிறேன், அப்படியே இருக்கேன். மனக்கவலைகள்லாம் சொல்லுவேன். ஏதாவது எப்பயாவது சங்கடம் வரும் இல்லையா மனசுக்கு, அப்போ பேசுவாங்க, நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படிம்பாங்க. நான் சொன்னது சரிதானே, இப்போ நான்